இதுக்கு முந்தின என்னோட வீடியோ கடவுள் பற்றி நான் பேசின வீடியோ வந்து செப்டம்பர் 24 வந்துருந்துச்சு. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத சயின்ஸ் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுது, சயின்டிஃபிக் தியரிஸ் மூலமாகவே இந்த உலகத்திற்கு பின்னால், இந்த உலகம் உருவாவதற்கு பின்னால் ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு சக்தி இருந்திருக்கு. மிச்சுவோ கொக்கு மாதிரியான ஆட்கள் அவங்களே எப்படி இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கு மல்டிவர்ஸ் தியரி வந்து ஒரு ப்ரூஃப் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி 4 நாளுக்கு அப்புறம் 28 மைக்கேல் நோல்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். இந்த மைக்கேல் நோல்ஸ் யார் அப்படின்னா, டெய்லி ஒயர் அப்படின்னு சொல்கிற ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு கன்சர்வேட்டிவ் மீடியா கம்பெனி. அந்த மீடியா பிளாட்ஃபார்மில் பொலிட்டிக்ஸ், மதம், முக்கியமாக ரைட் விங் பாலிடிக்ஸ் பற்றி பேசக்கூடியவங்க இவங்க எல்லாரும். இவங்கன்னா நான் யாரை சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட் வால்ஷ், பென் ஷப்பீரோ, ஜோர்டன் பீட்டர்சன், பிரெட் கூப்பர், ஆண்ட்ரூ கிளேவன், இவங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் யாருன்னா என்னுடைய முன்னோடிகள். இவங்களுடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க பேசுகிற எல்லாமே நான் பேசுவேன். இவங்க எல்லாருமே அரௌண்ட் 40 அந்த ஏஜ் தான் மோஸ்ட்லி சொல்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசக்கூடியவங்க. இந்த லெஃப்டிஸ்ட் பேசக்கூடிய அந்த எல்ஜிபிடிக்யூ, சோசியல் ஜஸ்டிஸ், நாத்திகம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு எதிராக பேசக்கூடிய வலதுசாரி கமெண்டேட்டர்ஸ், முக்கியமாக டெய்லி ஒயரில் இருக்கிற எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. கடவுள் நம்பிக்கை நமக்கு ஏன் அவசியம் அப்படின்றத தொடர்ந்து இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த மைக்கேல் நோல்ஸ். அவர் வந்து 28 கமெடியன்ஸ் வெர்சஸ் ஏத்திஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நாத்திகத்துக்கு எதிராக ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் பேசின ஒரு சில விஷயங்களை வந்து அந்த காமெடி ஷோல இருந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுல ஒரு கிளிப் நான் ப்ளே பண்றேன், பார்த்துட்டு வாங்க. Some people think God created the universe. Some people think nothing created the universe, which is the funniest guess. And the nothing people make fun of the God people. They say God doesn't exist. I'm like, okay, maybe. But you know what definitely doesn't exist? Nothing. That's the defining characteristic of nothing, is that it doesn't exist. So what are we talking about? Either you think it's God, something you can't see, touch, taste, photograph, and science can't prove, or you think it's nothing, something you can't see, touch, taste, photograph, and science can't prove. But I think we can all agree, if your nothing sometimes spontaneously erupts into everything, that's a pretty goddamn magical nothing, you guys. அவர் சொன்னதை கவனிச்சிங்களா? இதே தான் நானும் சொன்னேன் போன வீடியோவில். கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி ஓகே. ஆனால் எது தெரியுமா உண்மையாகவே இல்லை? நத்திங். நீங்கள் சொல்கிற நத்திங், அதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாம் அதுலேருந்து வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? படைத்தவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, நம்ம பார்க்குற எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றது அடுத்த கேள்வி. இப்போ ஹாக்கிங் சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் எல்லாம் வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு? அதுவே வந்துருச்சு. டைம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஸ்பேஸ், நம்ம பார்க்குற இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எங்கேருந்து வந்துச்சு? இவ்வளோ பொருட்கள் எங்கேருந்து வந்துச்சு? நம்மலாம் எங்கேருந்து வந்தோம்னா நம்ம அப்படியே வந்துட்டோம், எதுவுமே இல்லை ஆனால் நான் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவர் வந்து பீட் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு கமெடியன். இவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இவர் இது எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். ஐ எம் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் இவர் இதை பேசியிருக்காரு. அந்த ஷோவை நான் ஃபுல்லாக பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். போன வீடியோவில் நான் பேசினதுக்கு கீழே வந்து நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் வந்து எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, ஹூ மேட் காட்? நீ என்ன சொல்கிற, இந்த உலகத்தை படைச்சது கடவுள் அப்படின்னு சொல்கிற, ஓகே. அப்போ கடவுளை படைச்சது யாரு அப்படின்ற ஒரு அறிவுபூர்வமான ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு கேள்வியை கண்டுபிடிச்சி கீழே வந்து நிறைய பேர் அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உலகம் மட்டும் தன்னால் உருவாகாதாம், கடவுள் மட்டும் எப்படி தன்னால் உருவானார் அப்படின்ற ஒரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அறிவியல் தான் எல்லாமே அப்படின்னு பேசக்கூடிய நாத்திகர்களுக்கு ஒரு ஆணவம் இருக்கும். அவங்க தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த தீகா கூட்டம், திராவிட கழகம், அவங்களுக்குன்னு ஒரு ஆணவம் இருக்கும். என்னன்னா அவங்க தான் பகுத்தறிவை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசுவாங்க. உலகத்தை வந்து கடவுள் படைச்சார் அப்படின்னா கடவுளை யார் படைச்சார் அப்படின்றது அடுத்த லாஜிக்கல் கொஸ்டின். இது வந்து இந்த கேள்வியை பற்றி எத்தனையோ பிலாசபர்ஸ், எத்தனையோ தியோலோஜியன்ஸ், கடவுள் நம்பிக்கை கொண்ட எத்தனையோ பேர் இதை பற்றி யோசிச்சிருக்காங்க, இதை பற்றி பேசியிருக்காங்க, இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் வந்து இதை வந்து யோசிச்சிருக்க மாட்டானா? அவனுக்கு தெரியாதா நீங்க இப்படி கேட்பீங்க? என்ன இவங்க வந்து புதுசாக கண்டுபிடிச்சி கடவுள் இல்லைன்ற மாதிரி இவங்க ப்ரூவ் பண்றாங்களாம். அதுக்கு பதில் நான் இப்போ சொல்றேன். அதை எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, திருப்பி நான் சயின்ஸ் கிட்டே போறேன். ஃப்ரெட் ஹாயில் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். இவர் யாருன்னா, நீங்கள்லாம் பேசுகிறீங்களே பிக் பேங் பிக் பேங்னு, அந்த பிக் பேங் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து முதல் முறையாக காயின் பண்ணவர் இவர் தான். இவரோட வாழ்க்கையை படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்னன்னா, பிக் பேங்ன்ற வார்த்தையை உருவாக்குனாரு, ஆனால் பிக் பேங் தியரியை இவர் நம்பலை. இந்த உலகம் வந்து திடீர்னு ஒரு நாள் உருவாச்சு அப்படின்றத இவர் நம்பலை. ஏன் நம்பலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா, அப்படி ஒருவேளை இந்த உலகம் வந்து உருவாவதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்றது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தமாகும் அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சார்ன்ற மாதிரி இவங்க பேசுவாங்கன்னு இவர் என்ன பண்ணாருன்னா, ஏன்னா இவர் நாத்திகர், உலகம் வந்து உருவாகவே இல்லை, எப்பவுமே இப்படியே தான் இருந்துச்சு, நம்ம பார்க்குற இந்த பேரண்டம், டைம், ஸ்பேஸ், மேட்டர், எனர்ஜி எல்லாமே உருவாகவே இல்லை, எப்பவுமே இருந்துச்சு, அதுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் மாடல்னு பேர். அதாவது உலகம் வந்து எப்பவுமே இப்படியே தான் இருந்துச்சு. பிக் பேங் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல எல்லாமே உருவாச்சு. 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல தான் உலகம் உருவாச்சு அப்படின்றத பிக் பேங் சொல்லுது. பிக் பேங்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பிக் பேங்க்கு முன்னால் அந்த பிக் பேங் ஆரம்பிச்சது யாரு
அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் அப்படின்ற அந்த கேள்வி வரும் இல்லையா? அதனால இவர் என்ன சொன்னார்னா பிக் பேங் தியரியே பொய். கவனிங்க, இவர் வந்து ஒரு நாத்திகர். இவர் எந்த அளவுக்கு நாத்திகர் அப்படின்னா, ஒருவேளை நம்ம பிக் பேங் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா கடவுளையும் ஒத்துக்கணுமே அப்படின்றதுனாலேயே கடவுள் இல்லை, அதனால ஸ்டெடி ஸ்டேட் தான் உண்மை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவர். இந்த ஃப்ரெட் ஹாயில் 1981 ஒரு பேப்பர் ஒன்று எழுதினார், த யூனிவர்ஸ் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு 5 பக்கம் இருக்கிற ஒரு பேப்பர். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் படித்து பாருங்க, முழுசாக படிங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேப்பர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உயிர் உருவாவதற்கான அந்த கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும்ல, நமக்கு தெரியும்ல நம்ம உடம்புல வந்து கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. கார்பன் ஆட்டம்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அதோட மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி அவர் பேசியிருப்பார். நம்ம உடம்புல வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அந்த செல்களில் ஒரு செல் வந்து சரியான முறையில் அமையணும் அப்படின்னா உள்ள இருக்கிற கார்பன் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே கரெக்டான முறையில் ஒன்று சேரணும். கார்பன் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான முறையில் அமைஞ்சால் மட்டும்தான் அந்த செல் வந்து உயிருள்ள செல்லாக மாறும். நம்ம உடம்பு வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, ஒரு உயிர் வந்து சரியான முறையில் இயங்கணும் அப்படின்னா உடம்புல வந்து என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்குள்ள அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்ல, அந்த அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த சீக்வன்ஸில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற அந்த சீக்வன்ஸில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த என்சைம் வந்து உருவாக முடியாது. என்சைம் உருவாகலைன்னா உயிர் உருவாகாது. இந்த பேப்பரை நீங்கள் ஃபுல்லாக படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்றாரு, சம் சூப்பர் கால்குலேட்டிங் இன்டெலெக்ட் மஸ்ட் ஹாவ் டிசைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம், அதர்வைஸ் the chance of my finding such an atom through the blind forces of nature would be utterly minuscule. ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸோட, அந்த குணாதிசயங்களோட ஒரு கார்பனை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட கார்பன்ன்றது கரி, அது வந்து வெறும் குப்பை. இதை நான் பேசியிருந்தேன் போன வீடியோவில். ஒரு குப்பையாக இருக்கிற ஒரு கார்பனை கரெக்டான அளவில் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் ஒரு செல் உள்ள கொண்டு வச்சு ஒரு செல்லை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தது வந்து சாதாரணமாக நடந்திருக்காது. ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டெலெக்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கணும், இதை உருவாக்கி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, சம் சூப்பர் கால்குலேட்டிங் இன்டெலெக்ட் மஸ்ட் ஹாவ் டிசைன்டு. யாரோ ஒருத்தர் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத ஒரு நாத்திகர் சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாரு. இதை விட அல்டிமேட்டாக ஒரு விஷயம் இருக்குது. இந்த பேப்பரை முடிக்கும் போது அவர் ஒன்று சொல்கிறாரு, a common sense interpretation of the facts suggests that a super intellect has monkeyed with physics as well as with chemistry and biology and that there are no blind forces worth speaking about in nature. நீங்கள் வந்து காமன் சென்ஸ், உங்கள் அறிவை வச்சு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் யோசிச்சா கூட போதும். a super intellect, ஒரு மிகப்பெரிய அறிவு, அந்த அறிவு வந்து மங்கீட் வித்னு சொல்கிறாரு. கவனிங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்? புகுந்து விளையாடி இருக்காரு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 கூடயும் இந்த ஒரு அறிவு விளையாடி இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ஐயும் உயிர் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைச்சது யார்? ஒரு மைண்ட் அதை செஞ்சிருக்குன்றத ஒரு நாத்திகர் ஒத்துக்கிறார். கடவுள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்ற ஒரு தியரியை கொண்டு வந்து வச்சவர் இவர் தான். இவரே சொல்றாரு, ஒரு மைண்டு பின்னால இருக்குது, அதை கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை, ஆனா அவர் அதை ஒத்துக்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அறிவியலை நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா கடவுளை நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க அறிவியலை கொஞ்சம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது எங்க போய் நிற்கும் அப்படின்னா கடவுள் அங்கதான் போய் நிற்கும். இவ்வளோ பேசுறாங்கல்ல, நம்ம மிஸ்டர்ஜிக்கெல்லாம் பேசுறாரு தெரியுமா, சயின்ஸ் பாரு. ஒரே ஒரு நாள் இப்படி ஒருத்தர் இருந்தாரு, ஃப்ரெட் ஹாயில்னு ஒருத்தர் இருந்தாரு, நீங்க பேசுங்க, பேச மாட்டீங்க. ஹாக்கிங் பத்தி பேச தெரிஞ்ச உங்களுக்கு ஃப்ரெட் ஹாயில தெரியாது, தெரிஞ்சாலும் பேச மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஹாக்கிங் வந்து உங்க நாத்திக கொள்கையோட சேர்ந்து அதுக்கு ஒத்து போறாரு, அதனால அவர் உங்களுக்கு பெருசு. கடவுள் இருக்காரு இல்ல அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் பேசினாருன்னா அவரை நீங்க அப்படியே மறைச்சிருவீங்க. ஸோ சயின்ஸை யூஸ் பண்ணி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத இவங்க ஆராய்ச்சிலாம் பண்ணல. இவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்காங்க, கடவுள் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கு வந்து சயின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கமெண்ட் வேற, அறிவியலின் முன்பு ஆன்மீகம் மண்டிட்டு பல வருஷம் ஆச்சான். அவர் வந்து பெரியார் படத்தை வச்சிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு நமக்கு தெரியும், அவர் ஒரு ஜாம்பி. ஓகே, இந்த பெரியார் படத்தை வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே சுயமாக யோசிக்க மாட்டான். இவங்களாம் என்ன பேசுவாங்கன்னா அறிவியல் தான் ரொம்ப பெருசு, அறிவியல் முன்னால் மதம் வந்து மண்டிட்டு இருச்சான். இப்படியெல்லாம் பேசுகிறவங்களுக்கு நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன், ஜான் லெனாக்ஸ் அப்படின்ற ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜான் லெனாக்ஸை பற்றி என்னோட கமெண்ட் செக்ஷனில் 3 பேர் பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவரையும் நம்ம ஊரில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஊர்லேயும் ஜான் லெனாக்ஸை படிக்கிறாங்க. இந்த ஜான் லெனாக்ஸ் யார் அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காரு. 3 டாக்டரேட் வாங்கியிருக்காரு. நமக்கு வந்து ஒரு டாக்டரேட் வாங்குறதுக்கு தள்ளிரும். இவர் வந்து 3 டாக்டரேட் பட்டம் பெற்றவர், ரொம்ப பெரிய அறிவாளி. நீங்களாம் பேசுவீங்கல்ல டாக்கின்ஸ் பேசுவீங்கல்ல, அந்த டாக்கின்ஸ் கூட இவர் வந்து டிபேட் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் ஒரு புக் நான் சொல்கிறேன், காட்ஸ் அண்டர்டேக்கர் ஹேஸ் சயின்ஸ் பரீட் காட் அப்படின்ற அந்த புத்தகம். இந்த புக்கு வந்து நான் 2017 அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த காப்பி இப்போ என்கிட்ட இல்லை, எங்கேயாவது மேலே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அறிவியல்னு பேசுகிறீங்களே,
எது உண்மை? உண்மையாகவே அறிவியல் சொல்றது வந்து கடவுளை இல்லைன்னு சொல்லுதா? அறிவியல் அப்படின்றது உண்மையாகவே கடவுள் நம்பிக்கையை ஒழிச்சிருச்சா, இல்லைன்னா இவங்க பேசுற மாதிரி மண்டிட்டுருச்சா மதம் அப்படின்றத பத்தி இவர் பேசியிருப்பாரு. நீங்க வந்து கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த புக்கை படிச்சிருங்க. பெரியாரை படிக்கிறவங்க இதையும் கொஞ்சம் படிங்க. இவங்க பெரியாரையும் முழுசா படிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யூடியூப் போவாங்க, அங்க ஒரு 4 வீடியோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து இதுதான் உலகம் நம்பிட்டு இருப்பாங்க. உங்க ஆர்குமெண்ட் படியே கடவுளை ஒருத்தர் படைச்சாருன்னு வைங்களேன். இங்க ஒரு கடவுள் இருக்காரு, இந்த கடவுளை இவர் படைக்கிறாரு. அப்போ இவர் யார் படைச்சா? அதுக்கு பின்னால் ஒருத்தர், அதுக்கு பின்னால் ஒருத்தர், இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இது எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று தான் ஆகணும். அப்படியே வந்து என்லெஸ்ஸாக போகவும் முடியாது, அது லாஜிக்கும் கிடையாது. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் எதுக்கும் கட்டுப்படாமல், அதாவது ஸ்பேஸ், டைம், மேட்டர், எனர்ஜி, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் கட்டுப்படாமல் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தர் தான் கடவுளாக இருக்க முடியும். அவர் தான் இதெல்லாம் படைச்சிருக்க முடியும். அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா கடவுளை படைச்சது யார் அப்படின்ற கேள்விக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா கடவுள் படைச்சவர் அப்படின்ற அந்த 2 வார்த்தையும் ஆக்சிமோரான். இதை வந்து கேட்டகரி ஃபேலசின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரியை ஒன்றா வச்சு குழப்புறது. இது எப்படி இருக்குன்னா, பர்பிள் கலருக்கு என்ன டேஸ்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. பர்பிள்ன்றது ஒரு கலர், அதை வந்து நம்ம பார்க்க தான் முடியும், அதை வந்து நம்ம சுவைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் கடவுளை யார் படைச்சார் அப்படின்னா, கடவுள் அப்படின்னாலே பை டெஃபினிஷன் அவர் வந்து யாரும் படைக்க முடியாது. படைப்புக்கு அப்பாற்பட்டவர் தான் கடவுள். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து படைப்பை பின்னால் போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது அது ஆரம்பிச்சிருக்கணும். இதை யாரை படைச்சா நீங்க பின்னால போயிட்டே இருக்க முடியாது. இட் ஹாஸ் டு ஸ்டாப் சம்வேர். அதுதான் கடவுள். டான் டெலிலோ வந்து ஒரு நாவல் எழுதியிருப்பாரு, ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி. டைட்டில் பாருங்க, ஒயிட் நாய்ஸ். ஒயிட்ன்றது ஒரு கலர், நாய்ஸ்ன்றது ஒரு வைப்ரேஷன், ஒரு சத்தம். அந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா ஆக்கவே முடியாது. ஒயிட் நாய்ஸ்னா வெள்ளை சத்தம் அப்படின்றது அந்த வார்த்தையே வந்து ஒரு ஆக்சிமோரான். அதே மாதிரி தான் இதுவும், ஹூ கிரியேட்டட் காட் அப்படின்றதும் இதே மாதிரி தான். அப்போ நீங்கள் ஃபிலாசபிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அன்கிரியேட்டட் கிரியேட்டர், படைக்கப்படாத ஒரு படைத்தவர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நாத்திகர்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னா, உலகத்தை வந்து கடவுள் படைக்கல அப்படின்னா, சரி உங்களை யார் படைச்சானா, இந்த உலகம் என்னை படைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ ஹாக்கிங் சொல்லுவார்ல, வி ஆர் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வந்து இந்த யூனிவர்ஸினுடைய ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா? உங்கள் கொள்கைப்படியே ஒருத்தர் இன்னொருத்தர் படைச்சிருக்கணும் பின்னால் போய் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களை உருவாக்குனது இந்த யூனிவர்ஸ். அப்போ அதை உருவாக்குனது யாருன்னு கேள்வி கேட்டால் அப்போ என்ன பண்ணுவீங்க? பொருளும் சரி, எனர்ஜியும் சரி, அது ரெண்டுக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருந்திருக்கு. அது ரெண்டுமே ஃபைனைட், அதாவது அந்த ரெண்டுமே முடிவில்லாதது கிடையாது. அதுக்கு ஒரு ஆரம்பம் இருந்திருக்கு அப்படின்னா அதை உருவாக்குனது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அது வந்து கடவுள்னு ஏன் சொல்லி வைக்கிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னா ஏன் அது கடவுளாக தான் இருக்கணுமா? ஏன் அந்த உலகமே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். அதுலேயும் திருப்பி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஆரம்பமே இல்லாத ஒருத்தர் தான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கணும். இது எங்கேயாவது போய் நிற்கணும், அதுதான் கடவுள். அந்த கடவுளை கொண்டு வந்து நீங்க உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, மேட்டர், ஸ்பேஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க கடவுளுக்குள்ள கனெக்ட் பண்ணவே முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தர் தான் இதை வந்து படைச்சிருக்க முடியும். அப்போ அவர் வந்து இந்த டைம், ஸ்பேஸ், மேட்டருக்குள்ள அவர் வந்து அடைக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் அவர். அதுக்கப்புறம் பிலாசபிக்கலா நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. நாத்திகம் அப்படின்னா என்னது? கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை. இப்போ கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும் அப்படின்னா அதுக்கான தரவுகள் என்ன நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க பிலாசபி அதுக்கப்புறம் லாஜிக்லாம் படிச்சீங்கன்னா அதுல வந்து ப்ரீமைசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. ப்ரீமைசஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்கன்னு வைங்க, ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்றீங்க, இதுதான் விஷயம்ன்ற மாதிரி நீங்க முடிவு பண்றீங்க. கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா ப்ரீமைசஸ்னா என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்க வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்ன, அதுக்கு வைக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன். அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து என்னென்ன ஃபேக்ட்ஸ் வைக்கிறீங்க, எதை பேஸ் பண்ணி அங்கே வரீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லணும். அந்த ப்ரீமைசஸை நீங்கள் சொல்லணும். இதே தான் நானும் பேசியிருப்பேன் என்னோட இன்னொரு வீடியோவில். பெரியார் வந்து கடவுள் இல்லை அப்படின்ற முடிவுக்கு எப்படி வந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு முடிவு பண்றாரு, கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு அவர் எதை பேஸா வைக்கிறார் அப்படின்னா, ஜாதி வேற்றுமை இருக்கு, ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலன்னு சொல்றான், இதை உருவாக்குனது யாருன்னா கடவுள்னு சொல்றான், அதனால கடவுள் இல்லை. இங்க இருந்து ஒரே ஜம்ப், ஒரு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த இடம் முழுக்க நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, அந்த இடம் முழுக்க நீங்க தேடி பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்க வர முடியும். இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் இருக்கு, ஒரு பேரண்டம் இருக்கு, இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இங்க இந்த மொத்த இடத்துலையும் கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, எல்லா இடத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இல்லப்பா கிளியர் கடவுள் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்தா மட்டும்தான் நீங்க கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து என்னோட ஏர்பாட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏர்பாடை எங்கள் வீட்டில் வந்து நான் ஒளிச்சு வைக்கிறேன். எங்கள் வீடு வந்து 2 BHK. எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கார்னரில் இந்த பொருளை வந்து நான் ஒளிச்சு வைக்கிறேன். இது ரொம்ப சின்ன பொருள், இதை நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறேன்னு வைங்களேன். எங்கள் வீட்டில் ஏர்பாட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கன்னு நான் உங்களை கேட்குறேன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
இருக்கா இல்லையான்றது நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்க அப்படின்னா, என்னோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கார்னரையும் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்து முழுக்க ஆராய்ச்சி பண்ணி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு தான் நீங்கள் இருக்கா இல்லையான்ற முடிவுக்கே நீங்கள் வர முடியும். ஒரு 2 BHK வீட்டில் நீங்கள் வந்து பெட்ரூமையும் ஹாலையும் மட்டும் பார்த்துட்டு இன்னொரு பெட்ரூமுக்கு நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா, ஒருவேளை அங்கே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு இடத்தையும் நீங்கள் தேடி பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா மட்டும்தான் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வர முடியும். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், இந்த ஏர்பாட் வந்து இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, அவர் என்ன பண்ணணும்னா, அவர் தேடி பார்த்துட்டு 4 விதமான ஆன்சர் அவர் சொல்ல முடியும். ஒன்று வந்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டையும் அவர் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு இடத்தையா தேடி பார்த்தாருன்னா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம், அது ஒரு முடிவு. இன்னொன்று வந்து இல்லை, இந்த பொருளை வந்து நான் தேடிட்டேன் ஆனா இல்ல அப்படின்ற முடிவுக்கு அவர் வரலாம். மூணாவது ஒரு முடிவு வந்து இது இல்லவே இல்லை, இந்த பொருள் வந்து இந்த வீட்டில் இல்லவே இல்லை, நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 விஷயம். ஒன்று வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து அப்படி இல்லவே இல்லை, அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம். பிலாசபிக்கலா லாஜிக் படிச்சவங்களுக்கு ஒன்று தெரியும், என்னன்னா இதுல வந்து 4வது ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு பேர் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து நீங்க லாஜிக்கலா அந்த சீக்வன்ஸ், அந்த லாஜிக்கல் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியும், ஒரு கெஸ் பண்ண முடியும். இந்த ஏர்பாட் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில எவிடன்ஸ் நீங்க தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் வந்து ஆப்பிள் வாட்ச் கட்டியிருக்கான், மேக் வச்சிருக்கான், ஐஃபோன் வச்சிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா ஏர்பாடும் வச்சிருப்பான். ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், மேக் 3 வச்சிருக்கவன் கண்டிப்பா ஏர்பாட் வச்சிருப்பான் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா இந்த 3 பேஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், மேபி இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படின்றது ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு ஈகோ சிஸ்டம்ல எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஓகே, அப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் எவிடன்ஸை பேஸ் பண்ணி, இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி 4வதா ஏர்பாடுன்ற விஷயம் இந்த வீட்டில் இருக்கணும்ன்ற முடிவுக்கு நீங்க வரலாம். அதே மாதிரி இந்த பெர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க, கால்வின் கிளைனோட எட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு பெர்ஃப்யூம். இந்த பெர்ஃப்யூம் பாட்டில், இந்த சின்ன பாட்டில் நான் எங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு இந்த பாட்டில் இங்கே இருக்கா இல்லையான்னு நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் வந்து இருக்கா இல்லையான்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னா, பெர்ஃப்யூமோட ஸ்மெல் எங்கேயாவது இருக்கா அப்படின்றத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இந்த வீட்டில் இருக்குது, இந்த பிராண்டட் பெர்ஃப்யூம் இங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாட்டில் வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல்லை பேஸ் பண்ணி, அந்த ஃப்ராக்ரன்ஸை பேஸ் பண்ணி இந்த பாட்டில் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வர முடியும். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எல்லாத்தையும் தேடி முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க இல்லைன்ற முடிவுக்கு வர முடியும். ஆனா இருக்குன்றதுக்கு ஒரே ஒரு க்ளூ போதும். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நசீம் நிக்கோலஸ் டாலப் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யாருன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்து மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. இவர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், பிளாக் ஸ்வான் அப்படின்ற பேர்ல ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்து அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, அன்னப்பறவை அப்படின்னாலே வெள்ளையா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்தது முழுக்க அதுதான், அதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அந்த அசம்ஷனுக்கு மக்கள் வந்தாங்க அப்படின்னா, நான் பார்த்த பறவை வந்து வெள்ளையா தான் இருந்துச்சு, அதனால அன்னப்பறவை வந்து வெள்ளையா தான் இருக்கும், நாங்க பார்த்த வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா 1697 ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால ஆஸ்திரேலியாவில் பிளாக் கலர்லயும் ஒரு ஸ்வானை கண்டுபிடிச்சாங்க. இது வரைக்கும் இவங்க உண்மை நம்பிட்டு இருந்த எல்லா விஷயமும் அந்த ஒரே ஒரு பறவையை பார்த்த உடனே காலி ஆயிடுச்சு. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பிளாக் ஸ்வான் கிடையாது, ஸ்வான்னாலே வெள்ளையாதான் இருக்குன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய குறுகிய ஞானத்தை மட்டும் பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் கடவுள் விஷயத்துல நீங்க இப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கடவுள் இருக்கார் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் போதும். நீங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா முழு உலகத்தையும், மொத்த யூனிவர்ஸையும் நீங்க போய் தேடி பார்த்துருந்துருக்கணும். யாரா பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டாலையும் ஏன் இந்த உலகம் உருவாச்சு, எப்படி எல்லாம் வந்துருச்சுன்ற மாதிரி யாருக்குமே பதில் தெரியாது. உங்களால உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்றதே உங்களால முடிவு பண்ண முடியல. உங்களால எப்படி கடவுள் இல்லை முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க, எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க? பட் என்னால ஒரு எவிடன்ஸ் போதும், விச் இஸ் எல்லாமே தன்னால வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உலகம் உருவாயிருக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆரம்பிச்சவர்னு ஒருத்தர் இருக்கணும். பைபிள்ல வந்து ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. For what can be known about God is plain to them, because God has shown it to them. For his invisible attributes, namely his eternal power and divine nature, have been clearly perceived ever since the creation of the world in the things that have been made, so they are without excuse. அதாவது கடவுளுடைய இன்விசிபிள் attributes, கடவுள் அப்படின்னாலே அவர் வந்து யாருக்கும் தெரிய மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து, ஆனா அவருடைய attributes, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. எதன் மூலம் அப்படின்னா, அவர் படைச்ச அந்த உலகத்தின் மூலமாக. இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது
ஒரு கடவுள் இருந்தா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்ற முடிவுக்கு இந்த உலகத்தை பார்த்தாலே நம்ம வந்து முடிவுக்கு வந்துடலாம். ஆஸ்திரேலியா வந்து இந்த கார்னர்ல இருக்குது. இவன் வந்து ஐரோப்பாலையும் அமெரிக்கால மட்டும் தேடிட்டு அன்னப்பறவைனாலே ஒயிட்டு தான் அப்படின்ற முடிவுக்கு நீ எப்படி வந்த? அதே மாதிரி நீங்களும் கடவுள் வந்து நேர்ல வரல, உலகத்துல வந்து இத்தனை பிரச்சனை இருக்கு, ஜாதி பாக்குறான், ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலன்னு பேசுறான், அப்பாவே குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட். இது வந்து நான் ஒரு வீடியோவை பிளான் பண்ணேன், ஆனா இது போய்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, பிரச்சனைகள். உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படின்றது அடுத்த வீடியோ. அது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பரான ஒரு சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட். கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுவேன்.